ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேரு முழங்கால் வலி மூட்டு வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால அதை குறைக்கிற அற்புதமான ஆயுர்வேதிக் ரெமெடிய எப்படி தயார் பண்ணணும் அத இன்னைக்கு இந்த வீடியோல விவரமா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த வலிய குறைக்கிறதுக்காக பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அது அந்த நேரத்துலதான் அதோட வலிய குறைக்குமே தவிர நிரந்தரமா அப்படின்னு பாக்குறப்போ அது சைடு எஃபெக்ட உருவாக்க கூடியது. எப்பயாவது ஒரு தடவைனா ஓகே, ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது இல்லையா? இந்த காலத்துல சின்ன வயசுலயே மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ்வாதம் வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாவே போயிருச்சு. முந்தி காலத்துல நம்ம பாட்டி தாத்தாக்கு 60 வயசை தாண்டினாதான் இந்த வலி எல்லாம் வரும். ஆனா இந்த காலத்துல 30 வயசை தாண்டப்பவே எல்லா வலியுமே வந்துருது. இந்த ரெமடிய நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்போ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எல்லா பிரச்சனையுமே நிரந்தரமா சரி பண்ணிடலாம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்குன்னா லைக் பண்றதால உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல ரெமெடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் வெல்லம். இந்த ஆர்கானிக் வெல்லம் சூப்பர் மார்க்கெட்லயே நமக்கு ஈஸியா கிடைக்குது. இந்த அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கிட்டு நைஸா இடிச்சு பொடியா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை இப்போ பேன்ல சேர்த்துடலாம். வெல்லத்துல அயன் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. இது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. அதனாலதான் நீங்க எப்பயுமே ஜீனிக்கு பதிலா வெல்லத்தை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்க்கணும். இதுக்காக பயன்படுத்துற மஞ்சள் ஆர்கானிக் மஞ்சளா இருக்கணும். மார்க்கெட்ல கிடைக்கிற பாக்கெட் மஞ்சள் தூளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதுல பிரிசர்வேட்டிவ், ஆர்டிபிஷியல் கலர் இந்த மாதிரி கலந்திருப்பாங்க. அதுக்காக தான் இதுல ஆர்கானிக் மஞ்சளை மட்டும்தான் பயன்படுத்தணும். இல்லாட்டி நம்ம வீட்டுல இருக்கிற மஞ்சள் கொம்பை அரைச்சு நீங்களாவே மஞ்சள் பொடிய தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குது. அதனால நமக்கு வாதமோ இல்ல வலியோ இருந்துச்சுன்னா ஈஸியா குறைச்சிரும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூளை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நமக்கு தேவையான அடுத்த பொருள் சுண்ணாம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்ணாம்பு வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம வெத்தலை தாம்பூலத்துல பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். இந்த ரெமெடிக்காக இந்த அளவுல சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. சுமாரா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். சுண்ணாம்புல அதிகமான அளவு கால்சியம் சத்து இருக்குது. முக்கியமா நம்மளோட எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த சுண்ணாம்பு அற்புதமா வேலை செய்யுது. இத கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுண்ணாம்பை நம்ம நேரடியா இதுல கலக்க கூடாது. இந்த சுண்ணாம்புல தோராயமா 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணிய ஊத்தி இந்த மாதிரி தண்ணியிலேயே நல்லா கரைச்சிடணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெமெடியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். சுண்ணாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ரெமெடியோட கலர் கூட நல்லா மாறுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இதுல சேர்க்க போற முக்கியமான பொருள் ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய நிறைய பேர் பிரியாணில பயன்படுத்துவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஜாதிக்காய எத்தனையோ ஆயுர்வேத மருத்துவங்கள்ல பயன்படுத்துறாங்க. இதுக்காக நீங்க ஒரு ஜாதிக்காயை எடுத்துக்கிட்டு அதை நைஸா இடிச்சு பொடியா இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடிய சேர்த்துக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்ககிட்ட ஜாதிக்காய் கிடைக்கலாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ரெமடியை தயார் பண்ணலாம். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெமடியை ஸ்டவ் மேல வச்சு லோ ஃப்ளேம்ல மட்டும்தான் ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நிமிஷத்துக்கு சூடுபடுத்துறப்பவே இந்த ரெமடி கம் மாதிரி நல்லா கெட்டியா மாறும். ஆனா கண்டிப்பா ஹை ஃப்ளேம்ல மட்டும் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லயே வெறும் 1 நிமிஷத்துக்கு வச்சிருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயுர்வேத ரெமடி தயாராயிடுச்சு. இப்போ இது வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இத நம்ம ஸ்கின் மேல அப்ளை பண்ணணும். இதை எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த ரெமடிய கொஞ்சமா உங்க கை விரல்களால எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல இடுப்பு வலி இருக்குதோ இல்ல முழங்கால் வலி எடுக்குதோ அந்த இடத்துல இந்த ரெமடிய அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணாலே போதும். இதை அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணிய வச்சு கட்டிட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த ரெமடிய நீங்க கொஞ்ச நாட்களுக்கு பயன்படுத்துறப்பவே உங்களோட முழங்கால் வலி, முதுகு வலி மாயமா மறைஞ்சு போயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னொரு டிப்ஸையும் சேர்த்து சொல்றேன். அது என்னன்னா, நம்ம உடம்புல வாதம் அதிகமா இருக்கிறதாலதான் முழங்கால் வலி, இடுப்பு வலி ஏற்படுது. அதனாலதான் அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு ரொம்ப அற்புதமா வேலை பண்ணும். அதுக்காக பூண்டோட 10 பல்ல எடுத்திருக்கேன். அதோட தோலை எடுத்ததுக்கு அப்புறமா அத ஒரு பேன்ல லோ ஃப்ளேம் வச்சு வெள்ளைப்பூடு போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். தினமும் காலையில இந்த மாதிரி வறுத்த பூண்டு 1 பல்லு சாப்பிட்டா போதும். பெரிய பூண்டா இருந்துச்சுன்னா 1 பல்லு சாப்பிட்டாலே போதும். சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா 2 பல் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் கிடையாது, அதே மாதிரி கோல்ட் வாட்டரும் கிடையாது, வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணிய குடிக்கணும். அதே மாதிரி நீங்க நைட்டு டின்னர் சாப்பிடுவீங்க இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வறுத்த பூண்டு 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த பூண்டை காலையில வெறும் வயிற்றுல ஒரு தடவையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் எடுத்துக்கிறப்போ உங்க உடம்புல வாதம் முழுவதுமா குறைஞ்சு போயிடும். முக்கியமா வலி, கேஸ், அசிடிட்டி இந்த பிரச்சனையும் தூரமா விலகி போயிடும். அதோட நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, நீங்களும் இந்த ரெமடியோட இந்த சின்ன டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. 100% கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.